நாங்க இன்னைக்கு தளபதி வரதை ரொம்ப ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு திருவிழா மாதிரி நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி மக்களுக்கான சேஃப்டி நடவடிக்கைகள், மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ், மருந்து மாத்திரைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க ஃபுல்லா இருக்கும். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரிகாஷனா எல்லாமே நடவடிக்கை எல்லாம் எடுத்து ரொம்ப தெளிவா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா 14 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி வரது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி. அதனால அது நாங்க திருவிழாவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா 26ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். இந்த அண்ணனை வரவேற்கிறதுக்காக தான் நாங்க நைட்ல உட்காந்து இந்த போர்டெல்லாம் அடிச்சிருக்கோம். 2026ல அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, வரும்போதுதான் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். எல்லா கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டம் சேரும், நடிகர்னாலே கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப விஜயகாந்த் அண்ணனுக்கும் கூட்டம் சேர்ந்துச்சு. அதனாலதான் அவர் எதிர்கட்சியா வந்தாரு. வேற யாரோ கமல்ஹாசன் சாருக்கோ இல்ல மத்த சரத்குமார் சார் அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. எங்க தளபதி தான் எங்க முகம், எங்க தலைவர் முகம் தான் எங்க பிராண்டு. 2026ல அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. 2011ல 22/2 அந்த தேதி அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதோட இன்னைக்குதான் வராங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா, அதுக்கு கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா துணையா இருக்கணும். ஏன்னா தலைவர் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே தளபதி ரசிகர்கள் என்ன பண்ணணும்னா, காவல்துறைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணும். அது மக்கள் வெற்றியா பாக்குறோம், பெண்களோட வெற்றியா பாக்குறோம். நாங்க எப்படி சொல்லணும்னா, திருச்சியை விட பெருசா பிரம்மாண்டமா வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு பெண்களுக்கான மாற்றம். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை 3 வருஷமா பண்றாங்களாம். ஆனா யார்கிட்ட போனாலும் அது நடக்கல. எங்க தளபதிட்ட அந்த படிப்புக்கான ஒரு சின்ன விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது பக்கத்துல இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தலைவன் வருவாரு, இவர் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த நம்பிக்கை வருது இல்ல, அந்த நம்பிக்கை வரும்போது எங்களுக்கு இன்னும் எங்க தளபதி வரும்போது இன்னும் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைச்சிடும். மகளிருக்கா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல முதியோர்களா இருக்கட்டும், மெயினா பெண்கள் பாதுகாப்பு, மாணவர்களுக்கான படிப்புக்கான எல்லா இதுவும் கிடைக்கும். 2ஆம் கட்ட பிரச்சாரம் சொல்ல முடியாது சார். ஃபர்ஸ்ட் திருச்சியில நடந்தது ட்ரையல். எங்க ஊர் தான் முதல்ல. ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல பண்ணது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா இருந்தப்போ ஒரு அரசியல் களத்தை உருவாக்கிட்டு போயிட்டாரு. இது ராசியான இடம். இன்னைக்கு வராறீங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு ரொம்ப நான் வெயிட் பண்றோம் ஈகரா. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றமுமே இருக்கு. இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் மாற்றமா அப்படிங்கிறது தெரியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றமுமே இருக்கு. அது எல்லாருமே எதிர்கட்சியில பேசத்தானே செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வந்ததும் பேசதான் செய்வாங்க. நம்ம காமிக்கிறது தானே இருக்கு எல்லாமே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. நாங்க பாக்குறத பாத்துட்டு தான் இருக்கோம்.